உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், காலையில அந்த கல்யாண வீட்டுக்கு ஸ்வீட் சாம்பிள்லாம் எடுத்துட்டு போகணும்ல, அதுக்கு பொருள்லாம் வாங்கி வச்சிட்டியா? அதெல்லாம் மதியமே வாங்கி வச்சிட்டேன். ஆமா, மொத்தம் எத்தனை ஐட்டம் செய்ய போறோம்? மொத்தம் ஒரு 5 ஐட்டம் கேட்டிருக்காங்க. ஆனா மொத்தம் 8 ஐட்டம் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படின்னா நாளைக்கு பாதுஷா, கருப்பட்டி மைசூர் பாக்கு, கருப்பட்டி லட்டு, முந்திரி கேக்கு இந்த நாளையும் பண்ணிட்டு போயிருவோம். அதுலயே அந்த வீட்டுக்காரங்க விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 4 ஐட்டம் நாம என்ன செஞ்சு எடுத்துட்டு போனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா நாளைக்கு அவங்க 5 ஐட்டம் கேட்டிருக்காங்களே. அப்போ ஒரு ஐட்டத்தை அவங்களே வேண்டான்னு சொல்ற மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போயிருவோம். என்னடா என்ன பாக்குற? இல்ல, செலக்ட் ஆகிற ஸ்வீட்லாம் நாங்க ரெடி பண்ணிக்கிறோம். அந்த ரிஜெக்ட் ஆகிற ஸ்வீட்டை மட்டும் நீ செஞ்சு தரியா? அக்கா, படவா அடிப்பட்டே செத்துறாத. பாரதி, அவன் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. உண்மையாவே அவங்க வேண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்வீட் இருந்தாதான் இந்த நாளையும் அவங்க வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீயே அந்த 5வது ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துற. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? இருங்க, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் சோத்துல விஷம் வச்சிடுறேன். அதுக்கு பாட்டி தான் சமைக்கணும். டேய், என்ன பம்பு கிழக்குற வீணா பண்ணவனே. பாட்டி, என்னது இது? கருப்பட்டி லட்டுடா. ஐயோ பாட்டி, என்ன பண்ணி தொலைச்சிருக்க? இதை எடுத்துட்டு போனா மொத்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. என்னடா இப்படி சொல்ற? நீ வேணா சாப்பிட்டு பாரு. ஆமாண்டா, கொஞ்சம் தீஞ்சு போயிருக்கு. கவனிக்காம விட்டுட்டேன்டா. போச்சா? வாழ்க்கையில முதல் முறையா பெரிய கல்யாணத்துல ஆர்டர் கிடைச்சது. கருப்பட்டி லட்டு செய்யறேன்னு சொல்லி மொத்த ஆர்டரையும் முடிச்சு விட்டிய பாட்டி. டேய், இப்ப என்னடா பண்றது? அவங்க 5 ஐட்டம் கேட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம 4 ஐட்டமாவது எடுத்துட்டு போகணும். இப்ப 3 தான் இருக்கு. இத வச்சு என்ன பண்றது? அம்மா, இந்தாங்கடா, இது அம்மாவோட ஸ்பெஷல் ஸ்வீட் கருப்பட்டி அல்வா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. ஏதாவது எடுத்துட்டு போனா போதும், ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்ன செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. இப்போ உங்க மூஞ்சியெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? அடியே பாரதி, நீ செஞ்ச இந்த கருப்பட்டி அல்வாவை விட நான் செஞ்ச தீஞ்சு போன லட்டு நல்லாவே இருக்கும். அப்படியா? அப்போ அதையே சாம்பிளா எடுத்துட்டு போங்க. அக்கா, எப்படியும் ஒரு ஐட்டம் ரிஜெக்ட் ஆக தான் போகுது. அது இந்த லட்டா இருந்தா என்ன, நீ செஞ்ச அல்வாவா இருந்தா என்ன, அதையும் சாம்பிளா கொடுக்கா. டேய் தம்பி மனோ, ஒரே ஒரு அடிதான் அடிப்பேன். ஆனா அதுக்கப்புறம் உனக்கு காது கேட்காது. பரவாயில்லையா? ஓவரா சீன் போடாத. இந்த அல்வாவை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா ஒண்ணு அவன் பைத்தியமா இருக்கணும், இல்ல நாக்கு செத்து போனவனா இருக்கணும். என்ன முறைக்கிற? வேணா நீ சாம்பிள் கொடு. இது அந்த வீட்டுல இருக்கவங்க யாராவது சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரே ஒரு ஆள் நல்லா இருக்குன்னு சொன்னா போதும். இந்த கான்ட்ராக்ட்ல வர பாதி காசு உனக்கு தான். ஏய், வாய வச்சுட்டு சும்மா இரு. ஏ லட்சுமி, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கருப்பட்டி அல்வாவை பார்த்தாவே கொமட்டுது. இத போய் யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா இந்த அல்வா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா மனோ சொன்ன மாதிரி பாதி காசை உனக்கே கொடுத்துறோம். பேச்சு மாறக்கூடாது பாட்டி. அக்கா, என் நாக்கு வாக்கும் ஒண்ணு, எப்பவும் மாறாது, எதுலயுமே மாறாது. சரியா? பார்க்கலாம். தம்பி, பாசம் வேற பந்தயம் வேற, நல்லா யோசிச்சுக்கோ. கொடுக்கா, இதெல்லாம் ஒரு ஸ்வீட், இது செலக்ட் ஆகும் பில்டப் வேற பண்ணிட்டு இருக்க. சாம்பிளை கொடுத்துட்டு வந்துட்டு பேசிக்கிறேன். பாட்டி வாங்க போலாம். அம்மா சரி போங்க. டேய், சாம்பிளை கீழே போட்டுறாதடா. நிஜமாவே ஆர்டர் கேன்சல் ஆயிடும். இன்னைக்கு இந்த ஆர்டர் கிடைச்ச மாதிரி தான். டே மனோ, உனக்கு பிரச்சனை வேற எங்கேயும் இல்ல, உன் மூக்கு கீழே தான் இருக்கு. வீட்டுல பெரியவங்க இல்லையா தங்கம்? ஏன் என்ன பார்த்தா பெரிய மனுஷி மாதிரி தெரியலையா?
உங்கள மாதிரி முடியெல்லாம் நரைச்சிருந்தாதான் பெரியவங்கன்னு அர்த்தமா? சேச்சே அப்படி சொல்லல தாயி. கல்யாணத்துக்கு சாம்பிள் ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கோம். பெரியவங்க இருந்தா சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்கல்ல. ஏன் நாங்க சாப்பிட கூடாதா? ஓ, ஏன் தாராளமா சாப்பிடலாம் குட்டி. என் பேர் குட்டி இல்ல, தியா. ம், நீங்க தான் எங்க அக்கா கல்யாணத்துக்கு ஸ்வீட் சப்ளை பண்றீங்களா? என்னது, உங்க அக்கா கல்யாணமா? ஆமாமா, எங்க அக்காவே தான். நான் என்ன சொன்னாலும் கேக்குற அக்கா, நான் என்ன சொன்னாலும் நம்புற அக்கா. அதே அக்காக்கு தான் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு தான் நீங்க இந்த ஸ்வீட் சாம்பிளை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்போ இந்த ஆர்டர் கிடைச்ச மாதிரி தான். பாட்டி, நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. பாட்டி போங்க பாட்டி. டேய், அவங்க வந்து சாம்பிள் பார்த்தா எல்லாரும் ஒன்னாவே போயிடலாம். அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. ம். தயவு செஞ்சு போங்கம்மா. ம், ம், ம். ம். இவங்க என் அம்மா இல்ல, என் அத்தை. ஐயோ, குட்டி சாத்தான் போட்டு கொடுத்துருச்சு. ஏன் தியா, நாம இப்ப இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு வாமிட் பண்ற மாதிரி நடிச்சா என்ன ஆகும்? என்னாகும்? எங்க அப்பா கன் எடுத்துட்டு வந்து நாங்கள சுட்டுவாரு. எங்க தியா, அதுக்குள்ள எங்க போயிட்டான்? அத்தை, அவர் எங்கேயும் ஓடல, இங்க பாருங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இந்த கான்ட்ராக்ட நம்பி ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன் மேடம். மேடம் 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 ப்ளீஸ் மேடம், மன்னிச்சு மறந்தாலும் சரி, இல்ல மறந்துட்டு மன்னிச்சாலும் சரி, ஆனா என்ன மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் சரி, மேடம். முதல்ல காலாட்டுறத நிறுத்துறியா? ஓகே மேடம். ப்ளீஸ் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். சரி, முதல்ல எந்திரி. தேங்க்ஸ் மேடம். இப்ப சொல்லு, என்ன பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி இருக்கா உனக்கு? ஐயோ மேடம், உங்களை பார்த்தா இந்த குழந்தைக்கே தங்கச்சி மாதிரி இருக்கு மேடம். மேடம், நீங்க மட்டும் ரோட்ல நடந்து போனீங்கன்னு வைங்க, வானத்துல இருக்கிற தேவதை தான் ரெக்கைய கழட்டி போட்டு வாக்கிங் போகுதோன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அந்த அளவுக்கு இருக்கீங்க மேடம். போதும் போதும் மேடம், இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டா? போதும்னு சொல்றேன்ல. மேடம், செம்மையா இருக்கும் மேடம், கவிதை மாதிரி இருக்கும், நம்புங்க மேடம். கான்ட்ராக்ட் வேணுமா வேண்டாமா? மேடம், கவிதையாவது கழுதையாவது நீங்க சாம்பிள் சாப்பிட்டு பாருங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.